வணக்கம் மக்களே. ஓலா எலக்ட்ரிக் இந்த வண்டியை வாங்கிட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரும் படாத பாடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த வண்டி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இந்த நிறுவனத்தை எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்மளுமே கழுவி ஊற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்டோம். என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பார்த்து பல்வேறு முயற்சிகளும் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே கதைக்காகலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓலாவுடைய விற்பனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56% சரிந்திருக்கு. கடந்த 2025 பிப்ரவரியுடன் ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா 56% வீழ்ச்சி அடைந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனத்துடைய விற்பனையும் பங்குச்சந்தை மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஃபடா நிறுவனம் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னா, அவங்க டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓலா எலக்ட்ரிக் 54% அளவுக்கு அவங்களுடைய விற்பனையில் வீழ்ச்சி கண்டிருக்காங்க. அதாவது கடந்த ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா 7516 வாகனங்களை, மின்சார வாகனங்களை விற்றுருக்காங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 3968 வாகனங்களை தான் விற்றுருக்காங்க. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா 54% ஒரு மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. பங்குச்சந்தையில் மதிப்பு வீழ்ச்சி, விற்பனையில் வீழ்ச்சி, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, பல்வேறு சர்வீஸ் சென்டர்களை மூடிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிகளை நிறுவனம் சத்தம் இல்லாமல் வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் நீதிமன்றங்களை நாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓலா நிறுவனர் பகீஷ் அகர்வாலால் தொடர்ந்து இந்த ஓலா நிறுவனத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த ஓலா நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர்கள் தயாரிப்பதில் விற்பனையில் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தது. ஆனால் இந்த பிப்ரவரி 2026 அவங்க கிட்டத்தட்ட 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது முதல் இடத்தை டிவிஎஸ் மோட்டார் தக்க வைத்திருக்காங்க, 2வது இடத்தை பஜாஜ் ஆட்டோ, 3வது இடத்தை ஏத்தர் எனர்ஜி, 4வது இடத்தை ஹீரோ மோட்டார் காப் வச்சிருக்காங்க, 5வது இடத்தை கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் அவங்க வைத்திருக்காங்க. அதற்கு கீழ் 6வது இடத்தில் ஓலா தள்ளப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பாருங்கள். இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 33% மார்க்கெட் ஷேர் சேல்ஸில் வைத்திருந்த நிறுவனம் தற்போது இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் ஷேர் கடுமையாக வீழ்ந்து விட்டது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வீழ்ச்சி. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓலா நிறுவனத்தால் தன்னுடைய விற்பனையை தொடர முடியுமா, இந்த நிறுவனத்தால் மார்க்கெட்டில் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓலா எலக்ட்ரிக் இதை நிறுவியர் வந்து பார்த்திங்கன்னா பகீஷ் அகர்வால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஓலா மீது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் பகீஷ் அகர்வாலை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க, நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. பட் அவர் வரலை. ஸோ அவருக்கு எதிராக பிடி வாரண்ட் போட்டாங்க. நீதிமன்றம், புனே நீதிமன்றம் பிடி வாரண்ட் போட்டாங்க. பட் அதெல்லாம் அவர் வந்து வழக்கறிஞரை வைத்து நீதிமன்றத்துக்கு தகுந்த பதிலெலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தானேல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, விற்பனைகளை கிட்டத்தட்ட 165 ஷோரூமில் விற்பனைகளை நீங்கள் நிப்பாட்டுங்க, உங்கள்கிட்ட சரியான சேல்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டிசிஆர்னு சொல்லுவாங்க, ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், அது இல்லை நிறைய சர்வீஸ் சேல்ஸ் ஷோரூமில் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு தடையை போட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டிகளில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் குப்பை மாதிரி சர்வீஸ் சென்டரில் வண்டிகள் குவிஞ்சிருக்கு. இந்த வண்டியெல்லாம் குப்பை மாதிரி குவிஞ்சு காக்கா எச்சம் போட்டு தூசியாகி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஒரு வண்டி வாங்குறது கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி வாங்குறாங்க. அந்த வண்டிகளை அவங்களால ஓட்ட முடியல. இப்படி அனாமத்தாக குப்பை மாதிரி ஷோரூமில் போய் குவிச்சு வச்சுருக்க பார்க்கும்போது நமக்கே ரத்த கண்ணீர் வடிது. இந்த காலத்தில் ரோட்டில் போய் ஒருத்தண்ட ஒரு 5000 ரூபா கேட்டு பாருங்கள், 5 வட்டி தரியா 10 வட்டி தரியா. ஆமாம், ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் மதிப்புடைய வாகனங்களை வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி, ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அவன் சோஷியல் மீடியா இப்படி எப்படியோ நம்பி வாங்கி அந்த வாகனங்களை இன்றைக்கி ஓட்ட முடியாமல் மாட்டு வண்டியில் கட்டி தூக்கிட்டு வராங்க, டாடா ஏஸ் குட்டி அணையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த வாகனங்கள் எல்லாம் இன்னமும் அன்அட்டெண்டடாக இருக்குது. சர்வீஸ் சென்டரெல்லாம் அன்அட்டெண்டடாக இருக்குது.
நிறைய டயர் 3 டயர் 4 சிட்டிஸில் சத்தம் இல்லாமல் ஓலா சர்வீஸ் சென்டர்கள் மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய ஓலா சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஊரில் வாகனத்தை வாங்கினவர் என்ன பண்ணுவார்? அந்த வண்டி எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு போவாரா, இல்லை தென்காசிக்கு போவாரா? அவர் நீங்கள் சர்வீஸ் வைத்திருக்கீங்கன்னு நம்பித்தானே அவங்க அந்த வண்டியை வாங்குறாங்க. அப்போ சத்தம் இல்லாமல் ஒரு சர்வீஸ் சென்டரை மூடிட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இந்த வாடிக்கையாளர்களை திரு பவிஷ் அகர்வால் ஏமாத்துறாருன்னு தானே அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓலா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை இழந்து விட்டது. இந்த நிறுவனம் மீண்டும் என்ன அந்தர்பல்ட்டி குட்டிக்காரன் அடித்தாலும் மீண்டும் மக்கள் மதிப்பை பெற முடியாது. மிகப்பெரிய அளவில் விற்பனை வீழ்ச்சி அடைகிறாங்க. மிக அருமையாக கோடிட்டு காட்டுறேன். கடந்த ஜனவரி மாதம் 7000 வாகனங்களை விற்ற நிறுவனம் 3968 வாகனங்களை விற்றுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சரிவு. முதல் இடத்துல 33% மார்க்கெட் ஷேரை வைத்திருந்த நிறுவனம் இன்றைக்கி 6வது இடத்துல இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி பாருங்கள். 14,000 12,000 வாகனங்கள் விற்ற இடங்களில் வெறும் 3,000க்கு வந்துட்டாங்க. 3000 அடுத்து மார்ச்சில் என்ன ஆகும்? இப்படி நெகட்டிவாக உங்களை பற்றி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒருத்தர் தெரிஞ்சு ஒருத்தருக்கு இந்த மோசமான விஷயங்கள் அப்படிங்கிறது காட்டுத்தீ போல படம். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பேசி பாருங்கள், அது மக்கள் மத்தியில் சென்றடையாது. நாங்களே எத்தனையோ வீடியோக்கள், சில நல்ல வீடியோக்கள்லாம் போடுறோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே இது ஒரு நடிகையை பற்றியோ, ஒரு இந்த நடிகை அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை, ஒரு மோசமான விஷயங்களை பேசணும்னா அது உடனடியாக காட்டுத்தீ போல படம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதே போலத்தான் இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. அதுவும் குறிப்பாக குவாலிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாது. இதை அரசு உடனே தலையிடணும். வர்த்தகத்துறை அமைச்சர்லாம் இதில் உள்ளே இந்த நிறுவனரை கூப்பிட்டு விசாரிக்கணும். இல்லை என்றால் கன்சியூமர் கோர்ட்டுகள்லாம் இந்த நிறுவனத்தை சுமோமோட்டோவாக ஒரு வழக்கு போயிருந்து இந்த நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியை அழைத்து என்ன இந்த மாதிரி இவ்வளோ வாகனங்களை விற்றுட்டு சர்வீஸ் பண்ண முடியல, ஸ்பேர்ஸ் இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொன்னோம். மேலும் இந்த சர்வீஸ் சென்டரில் போகக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மோசமான இருக்காங்க. சில இடங்கள்லாம் பவுன்சர்ஸை வச்சு அடிக்க அளவுக்கு வந்தாங்க. அதாவது நார்த் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஷோரூம்லேயும் கிடைக்கக்கூடிய வண்டிகள் பார்த்திங்கன்னா, அது இந்த மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா 400-500 வண்டிகள் சர்வீஸ் சென்டரில் கிடக்கும். 300-400 வண்டிகள் கிட்ட கிடக்கும். அன்அட்டன்ட்டாக இருக்குது. ஸோ ஓலா நிறுவனமும் ஒரு பெரிய சர்வீஸ் கேம்ப்லாம் போட்டு, ஒரு ஸ்விஃப்ட் சர்வீஸ் கேம்ப்லாம் சொன்னாங்க. அதை போட்டு நாங்கள் நிறைய வண்டிகள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒரு பெயரளவில் சொல்லப்பட்டதாக இருந்தால் கூட எந்தவித ஒரு நிவாரணமும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கல. வாடிக்கையாளர்கள் அதை லட்சக்கணக்கில் வாங்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாமல் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான். ஃபைனான்ஸ்காரன் அவன் மாதம் மாதம் இசிஎஸில் டியூ எடுத்துருவான். கெட்டலைன்னா வீட்டுக்கு நிற்பான், அசிங்கமாக பேசுவான். அப்போ அந்த வாகனத்தை வாங்கின மக்களுக்கு வண்டியை ஓட்டவும் முடியாமல் அவங்களால அதுக்கு பணமும் கட்டிக்கிட்டு எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க மக்கள். யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அந்த வண்டியை வாங்கிட்டு பெட்ரோல் செலவு குறைக்கணும், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா ஒரு சேவிங் தானே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாங்குறாங்க. பட் உண்மையாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது சேவிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்றைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, நம்ம பல தடவை சொல்லி பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு இந்தியா முழுவதும் தங்கு தடை இல்லாமல் கொண்டு வரப்படுகிறதோ அன்னைக்கு தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது உங்களுக்கு லாபம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபிட்டட் பேட்டரிஸ் நீங்கள் என்ன தான் நீங்கள் அதை வாங்கி ஓட்டினீங்கன்னாலும், இன்றைக்கி ஒரு வண்டியோடைய பேட்டரி உதாரணத்துக்கு 1 லட்சம் அப்படின்னு வைத்துக்கொண்டால், அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து அந்த வண்டியோடைய பேட்டரி விலை கண்டிப்பாக ஒரு 20% கூடும். அப்போது 1,20,000 1,25,000 அந்த பேட்டரி நீங்கள் வாங்கணும்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஃபிட்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. அப்போது உங்களுடைய சேவிங்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் பெட்ரோலுக்கு மாற்றாகத்தான் எலக்ட்ரிசிட்டிக்கு வர்றீங்க, ஈவிக்கு வர்றீங்க. பட் அந்த பேட்ரி போயிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரியோடைய விலை 1,4 லட்சம் 1,50 லட்சம் போகும்போது நீங்கள் சேமித்த மொத்த தொகையும் 3 ஆண்டுகள் கழித்து அந்த பேட்டரியில் போட்டு நீங்கள் வெஹிக்கிள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அப்போ எங்கே சேமிப்பு இருக்குது? அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஈவி அப்படிங்கிற கான்செப்ட்டு, ஸ்வாப்பபிள் பேட்டரி எப்படி இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் வைத்துக்கணும். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஒரு கேஸ் சிலிண்டர் நம்ம போகிறோம்,
பாரத் கேஸ் சிலிண்டருக்கும் அதே இதுதான், ரெகுலேட்டர் தான். எங்கே போனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெகுலேட்டரை. பாரத்லேயும் அதான், இண்டேன்லேயும் அதான், ஹெச்பிலையும் அதான். ஸோ அதே போலத்தான் இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்கள், மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனங்கள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களுக்குண்டு ஒரு யூனிவர்சல் டிசைனை கொண்டு வரணும். பேட்டரியை கொண்டு வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரே பேட்ரி, அந்த பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு பேட்டரி போயிட்டா போகிற வழியில் இன்னொரு பெட்ரோல் பம்பில் அதை எடுத்து போட்டுட்டு இதை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லாபமே தவிர இந்த ஃபிட்டட் பேட்டரி வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டி பெர்மனெண்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த ஃபிட்டட் பேட்டரி வெஹிக்கிள் நீங்கள் என்றைக்கு ஓட்டிகிட்டு போனீங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. அது ஒரு உங்களுக்கு பேட்டரியை மாற்றும் போது ஒரு மிகப்பெரிய செலவை தான் வைக்கும். இதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓலா நிறுவனத்தால் தொடர்ந்து செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 வாகனம் 15,000 வாகனம் விற்ற ஒரு நிறுவனம் 3,000 வாகனங்களை தான் தற்போது விற்க முடியுது. இந்தியா முழுமைக்கும் 3,000 வாகனங்களை ஒரு 2 வீலர் கம்பெனி விற்கிது அப்படின்னா அந்த நிறுவனத்தால் செயல்பட முடியாது. அந்த வாகனத்தை டீலருக்கு கொண்டு வரணும், மிகப்பெரிய சிக்கல். ஸோ இப்போவுமே 3,000 அடுத்த மாதம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போர் பதச்சம், கம்பெனியுடைய பேர் கெட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இன்னமும் குறையும் போது அந்த நிறுவனத்தால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனம் மூடப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர அந்த நிறுவனம் மூடப்படும் அப்படிங்கிறத நான் ஒரு இதையாக சொல்லலை. அந்த நிறுவனம் பல்வேறு நடவடிக்கைகள் அதிலிருந்து மீண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். R&D டெவலப் பண்ணுவாங்க, பேட்டரி கம்ப்ளைண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய இதெல்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய நிபுணர்களெல்லாம் புகுத்துவாங்க. பட் இருந்தாலும் விற்பனை குறையும் போது, வருமானம் குறையும் போது, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் அதிகரிக்கும் போது, ஷோரூம்கள் கோட்டு மூடப்படுகிறது, சர்வீஸ் சென்டர்கள் மூடப்படணும் அப்படிங்கும்போது, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் அதிகரிக்கும் போது சட்ட ரீதியான சிக்கல்கள் எழும். நீதிமன்றத்துக்கு போவாங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவாங்க. மிகப்பெரிய கெட்ட பெரிய நிறுவனத்துக்கு பற்றி தரும்போது அந்த நிறுவனம் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை ஓலா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மக்கள் மத்தியில் அதனுடைய பொலிவையும் பெயரையும் இழந்து கொண்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் பைக் வாங்குவவர்கள் கொஞ்சம் தீர நிதானமாக விசாரித்து யோசித்து ஒரு நம்பிக்கையை பெற்றவுடன் நீங்கள் அதில் இறங்குங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கனிவான ஒரு அறிவுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.